மகாநதி அடுத்த வார எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, விஜயும் காவேரியோட அம்மா சாரதாம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஜாலியா பேசி சிரிச்சு போயிட்டுருப்பாங்க. "கொஞ்ச நேரத்தில இப்படி வேர்த்துருச்சு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் சொல்லுவாங்க, "கொடைக்கானல்ல இருந்துட்டு யார் எங்க போனாலும் வேர்க்க தான் செய்யும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே சாரதாம்மா பார்த்தீங்க அப்படின்னா, "எங்களுக்கு தான் இனிமே கொடைக்கானல் அப்படிங்கிறதே இல்லாம போயிருச்சேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. "இந்த பசுபதி இப்படி ஏமாத்தி எங்க வீட வாங்குவாங்கன்னு கொஞ்சம் கூட நாங்க நெனச்சு பார்க்கல. அவன் ஏதாவது ஒரு விதத்துல எங்களுக்கு பிரச்சனை குடுத்துட்டே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கிட்டே அழுதுருவாங்க. இதனால விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா, "எல்லாம் சரியாயிரும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, மனசுக்குள்ள வந்து விஜய் என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, "எப்படியாவது இவங்களுக்கு இந்த வீட்ட வந்து மீட்டு குடுத்துறணும், அந்த பசுபதி கிட்ட இருந்து" அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. வெளிய ஓப்பனா வந்து சாரதாம்மா கிட்ட, "நான் வந்து உங்க வீட்ட மீட்டு தரேன்" அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து, இல்லப்பா பரவால்ல நாங்களே பார்த்துக்குறோம். உங்களால திரும்ப பசுபதிக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். நீங்களும் காவேரியும் நல்லா இருங்க" அப்படிங்கிற வார்த்தைய தான் சொல்லுவாங்க. அதனால விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த வெளிய சொல்லாம, எப்படியாவது அந்த வீட்ட மீட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஸோ எப்படி விஜய் வந்து அந்த வீட்ட மீட்டு காவேரி ஃபேமிலிக்கு குடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.